வெற்றிமாறன் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர், எனது நண்பர். போனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஊர் ஞாபகம் பூரா பேசிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நண்பர். இருந்தாலும் இந்த வெற்றிமாறன் ஏன் 5 ஆண்டுகள் மௌனியாக இருந்தார்? நீட்டா ஒழிக்கணும், ரைட்டு, உங்க கோரிக்கை. நான் அதில் உடன்படலைன்னா சாத்தியமில்லை நான் நம்புறேன். ஓகேவா? இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்ட ஒரு தேர்வை தமிழகம் மட்டும் எங்களுக்கு விதிவிலக்கு என்று கேட்பதில் நியாயமில்லை. இதற்கு முன்பு ஒரே கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து செய்வோம் என்று அதிகாரமே இல்லாமல் ஒரு பச்சை பொய்யை சொன்ன ஒரு ஃப்ராடு கூட்டம் 5 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த 5 ஆண்டுகளில் நீட் தொடர்பான தற்கொலைகள் நடக்கவில்லையா? நடந்துச்சுல்ல? அப்போது நேற்று மேடை ஏறி முழங்கிய இந்த திரையுலக பிரபலங்கள் ஃப்ராடுகார பசங்களா, கையெழுத்து போட்டு ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, எங்கேயா ரத்து பண்ணீங்க? அவங்க ஆட்சியில இல்லாத போது கூட அவங்கள கை நீட்டி கேள்வி கேட்க பயப்படுறாங்க சார் என்று இவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் வெற்றிமாறன் பேசவில்லை என்றால் விடுதலை 1 மற்றும் 2 வந்திருக்காது. 2 திரைப்படங்களை வெளியிட்டது யார்? அதனாலதான் நீங்க பேசலன்னு நான் சொல்றேன். உங்கள்கிட்ட பதில் இருக்கா? தோழர் ரஞ்சித் அவர்களும் தோழர் அறிவு அவர்களும் நீட்டை ஒழிக்கிறோம் என்று 1.5 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்தை வீதியில் வீசி எறிந்தார்களே, அன்னைக்கு துடித்தீர்களா, கொதித்தீர்களா, கொந்தளித்தீர்களா? இன்னைக்கு வந்து நீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க, நாங்க போராட்டம் நடத்துவோம், ஒடுக்குகிறார்கள் இந்த போராட்டத்தை என்று பேசுகிறீர்களே, என்னையா ஒடுக்குனா உங்களை? திமுக ஆட்சியில் இப்படி மேடை போட்டு பேசிக்க முடியுமா உங்களால? இந்த ரஞ்சித்தை பார்த்து நான் உனக்கு கேட்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் உடலை சென்னையில புதைக்க முடிஞ்சா உங்களால? கத்தி கூச்சிங்க, அதோட அமைதி ஆயிட்டாரு. சொல்லுங்க மாலதி, நான் உள்ள இருந்தேன், நீங்க தான் வெளில இருந்தீங்க. ஏன் அவ்வளவு தூரத்தை கொண்டு போய் வச்சிருக்கீங்க? 3/4 நாள் ஆயிடுது போயிட்டு வருது, ரோடே இல்ல. அன்னைக்கு அந்த அரசை ஏன் சார் கண்டிக்கல? 2 தடவை சிபிஐக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்களே தமிழக அரசு, அன்னைக்கு நீங்க இந்த போராட்டத்தை பண்ணிருக்கணும்ல. எதற்காக ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று இந்த அரசு மேல்முறையீடு செய்கிறதுன்னு அன்னைக்கு வல்லூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டீங்களா? நீலம் பண்பாட்டு பையத்தின் சார்பிலேயே ஏன் கேட்கவில்லை? தலித்துகள் மீதான கொடுமைகள் இன்னும் தொடர்கின்றன, அது 75 வருஷமா தொடருது, அதனால இனியும் தொடர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக இதே அளவுக்கு கொதித்தீர்களா என்றுதான் நான் கேட்கிறேன். 8 தலித்துக்களை அமைச்சராக்கிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்க. இது பெரிய மாற்றமாவோ புரட்சியாவோ நான் பார்க்கலன்றாரு. பாக்காதீங்க, நான் பாக்குறேங்க, மக்கள் பாக்குறாங்க. சமூக நீதிக்காக தொடங்கிய இயக்கம் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அதிலிருந்து பிறந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பெரியாரை தலையில் வைத்து கொண்டாடிய இந்த இயக்கங்கள் 8 தலித்துகளை அமைச்சர்களாக்க வேண்டும் என்று நினைத்ததில்லையே, செய்ததில்லையே. இது ஏன் உங்களுக்கு மாற்றமாக தோன்றவில்லை? முன்பு போல போதை மருந்து வியாபாரம் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை அல்லவா? ஆட்சியா தான் நீங்க பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம். சோழிங்கநல்லூர்ல மெத்து கோடன் வச்சிருக்கலாம். அந்த மெத்து தயாரித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொழிலதிபர் ஜாபர் சாதிக் என்பவரோடு சேர்ந்து தொழில் செய்யலாம். அவர் முதலீடு செய்த பணத்தில் திரைப்படம் தயாரிக்கலாம். அவர் முதலீடு செய்த பணத்தில் ராதாகிருஷ்ணன் சாலையில் உயர் ரக காப்பி கடை திறக்கலாம். ஈசிஆரில் காப்பி கடை திறக்கலாம். அதற்கான